கவர்னர் உரை முரண்பாடு நிறைந்த ஏமாற்றத்தையே தருகிற கொள்கை குறிப்பு எதுவுமில்லாத வெற்றறிக்கையாகவே உள்ளது என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி வியாழனன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் கவர்னர் சட்டசபையில் படித்த உரை வெறும் சம்பிரதாய உரையாக, வழக்கம் போல அதிமுக ஆட்சியின் அம்மா திட்டங்களை பட்டியலிடும் புராணமாக, சில நாட்களுக்கு முன்பு ஜெயலலிதா பிரதமரை சந்தித்த போது வைத்த கோரிக்கைகளையே மீண்டும் நினைவுபடுத்தி சொல்லும் உரையாகத்தான் உள்ளது என்று கூறியுள்ளார். அதிமுக தேர்தல் அறிக்கையில் உள்ள பல்வேறு திட்டங்களின் செயலாக்கத்திற்கான அறிவிப்புகள் இந்த உரையில் இடம்பெறும் என்று அனைவரும் எதிர்பார்த்ததற்கு மாறாக, தேர்தல் அறிக்கையில் கூறிய அறிவிப்புகளில் முதல்வர் ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை மட்டும் எடுத்து சொல்லியிருக்கிறார்களே தவிர புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லாத உரையாக இருப்பது அனைவருக்கும் ஏமாற்றத்தையே அளிக்கிறது என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர் பிரச்சினை, மீனவர் பிரச்சினை, காவிரி மேலாண்மை வாரியம், ஒழுங்காற்று குழு, முல்லை பெரியாறு, நதிநீர் இணைப்பு, கச்சத்தீவு போன்ற பிரச்சினைகள் கடந்த ஜனவரி 20 கவர்னரால் படிக்கப்பட்ட உரையில் இடம்பெற்ற பிரச்சினை என்று சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி, மின்மிகை மாநிலமாக தமிழகம் ஆகிவிட்டதாக கூறப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் மிகப்பெரிய நகைச்சுவை என்று கூறியுள்ளார். தமிழகத்திற்கு வந்துள்ள முதலீடுகள் பற்றியும் புதிய வேலைவாய்ப்பு குறித்தும் உண்மைக்கு மாறான தகவல்கள் கூறப்பட்டுள்ளன என்று கூறியுள்ள கருணாநிதி, மொத்தத்தில் கவர்னர் உரை முரண்பாடு நிறைந்த ஏமாற்றத்தையே தருகிற கொள்கை குறிப்பு எதுவுமில்லாத வெற்றறிக்கையாகவே உள்ளது என்று கூறியுள்ளார்.